டிசிஎஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய சேல் ஆஃப் குட்ஸ்க்கு இருக்கு. அதுல இப்போ ஸ்பெசிபிக் குட்ஸ்க்கு டிசிஎஸ் என்னென்ன ரேட்ஸ் வரும் நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லிக்விட்ஸ் வந்து ஆல்கஹாலிக் லிக்விட் வந்து ஹியூமன் கன்சம்ஷன் பண்றதுக்கு 1%, டிம்பர் வுட்ஸ் வந்து ஃபாரஸ்ட்ல இருந்து அப்டாய் பண்ற டிம்பர் வுட்ஸ்க்கு 2.5%, டெண்டு லீவ்ஸ் மீன்ஸ் வெத்தலன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து 5%, டிம்பர் வுட் ஃபாரஸ்ட் தவிர வேற சோர்ஸ்ல இருந்து டிம்பர் வுட் எடுத்தா அதுக்கு 2.5%, ஃபாரஸ்ட்ல இருந்து அப்டாயின் பண்றது டெண்டு லீவ்ஸ் டிம்பரையும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஃபாரஸ்ட்ல இருந்து அப்டாயின் பண்ணா அதுக்கு 2.5%, ஸ்கிராப் 1%, தென் வந்து கோல் அயன் ஓர்ஸ் இதுக்கு 1%. இப்போ டிசிஎஸ் மித்ததுக்கு என்னென்னத்துக்குலாம் அப்ளிகபிள் நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைப்ஸ். இப்போ நான் சொன்ன ஸ்பெசிபிக் குட்ஸ் தவிர பேலன்ஸ் இருக்கிற குட்ஸ்க்கும் டிசிஎஸ் அப்ளிகபிள் இருக்கு. நான் சொன்ன ஸ்பெசிபிக் குட்ஸ்க்கு சொன்ன பெர்சன்டேஜ், இது ஸ்பெசிபிக் குட்ஸ் தவிர மித்த இருக்க குட்ஸ்க்கு இருக்கிற டேர்ன் ஓவர்ஸ், இங்க மித்த இருக்க குட்ஸோட டேர்ன் ஓவர்ஸ், மித்த இருக்க குட்ஸோட த்ரெஷோல்ட் லிமிட்ஸ்லாம் இங்க நம்ம பார்க்கலாம். இப்போ ஆனுவல் டேர்ன் ஓவர் 10 crores ப்ரீவியஸ் இயர்ல ஃபினான்ஷியல் இயர்ல ஆனுவல் டேர்ன் ஓவர் 10 crore மேல இருந்தா டிசிஎஸ் அப்ளிகபிள். அதே மாதிரி அந்த இயர் ஃபுல்லா ஒரே ஒரு சிங்கிள் பையரோடைய சேல் கன்சிடரேஷன் ஃபுல்லா ஆட் பண்ணி அது 50 lakhs மேல இருந்துச்சுன்னா அப்ப கூட அந்த பையர் வந்து டிசிஎஸ் வந்து பே பண்ணணும், இங்க செல்லருக்கு கொடுக்கணும். சோ இங்க செல்லர் வந்து அந்த சிங்கிள் பையர் கிட்ட இருந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும். அவங்களுடைய டேர்ன் ஓவர், அவங்களுடைய சேல் கன்சிடரேஷன் 50 lakhs மேல இருந்தா. சோ இதுதான் ஒரு சிங்கிள் பையருடைய ஃபுல் சேல்ஸையும் ஆட் பண்ணி அந்த ஃபுல் சேல்ஸும் 50 lakhs மேல இருந்தா கன்ஃபார்மா அந்த செல்லர் வந்து டிசிஎஸ் கொடுக்கணும். ஓகே, இதே மாதிரி இன்னும் ஒரு சில செக்ஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னா 206C1C. இந்த செக்ஷன் என்னன்னா டிசிஎஸ் வந்து லீஸ் ஆர் லைசன்ஸ்க்கு கூட டிசிஎஸ் இருக்கு. லைக் பார்க்கிங் லாட்ஸ் இதுக்கெல்லாம் கூட டிசிஎஸ் 2% கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செக்ஷன் 206C1Fல என்னன்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸ் 10 lakhக்கு மேல மோட்டார் வெஹிக்கிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணனா அதுக்கு 1% டிடிஎஸ் பிடிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா வெறும் காருக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. பைக், என்ன மோட்டார் வெஹிக்கிள், பைக்ஸோ காரோ என்ன மோட்டார் வெஹிக்கிளா இருந்தாலும் அது 10 lakhக்கு மேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணா அதுக்கு டிசிஎஸ் கன்ஃபார்மா கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 10 lakhக்கு மேல வேற ஏதாவது லக்ஸரி ஐட்டம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னா அதுக்கு கூட 1% டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. சோ இது ஒரு 2 செக்ஷன். ஓகே, இப்போ செல்லர் வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த டிசிஎஸ் கலெக்ட் பண்ணத அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணணும். அது எப்போனா, சோ நான் இன்னைக்கு டிசிஎஸ் கலெக்ட் பண்றேன், என்னோட பையர் கிட்ட இருந்து நான் இன்னைக்கு டிசிஎஸ், நான் செல்லர் என் பையர் கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு டிசிஎஸ் நான் கலெக்ட் பண்றேன்னா நான் நெக்ஸ்ட் மந்த் 7th அந்த டிசிஎஸ் நான் டெபாசிட் பண்ணிடணும் கவர்மெண்ட்ல. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா டிசிஎஸ் குவார்டர்லி வைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. சோ அதுக்கு என்ன ஃபார்ம் ஃபைல் பண்ணுவாங்கன்னா ஃபார்ம் 27EQ தான் டிசிஎஸ் ரிட்டர்ன் குவார்டர்லி வைஸ் ஃபைல் பண்ணும்போது ஃபார்ம் 27EQ தான் ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ நான் செல்லருக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். என்னன்னா நான் டிசிஎஸ் கலெக்ட் பண்ணிட்டேன் அவங்க கிட்ட இருந்து, அந்த டிசிஎஸ் நான் கவர்மெண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணி அதுக்கு நான் ஆஸ் வெல் அஸ் அதுக்கு நான் ரிட்டனும் ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். அந்த ப்ரூஃப் தான் ஃபார்ம் 27D. இந்த சர்டிபிகேட் நம்பர் செல்லர் வந்து பையருக்கு ஃபார்ம் 27D வந்து ப்ரூஃபா கொடுக்கணும் ஃபார் டிசிஎஸ் கலெக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க த்ரெஷோல்ட் லிமிட்ஸ், பர்சன்டேஜஸ், தென் வந்து எப்போ அதை டெபாசிட் பண்ணணும், என்னென்ன ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணணும் நீங்க பாத்திருப்பீங்க. டிசிஎஸ் ரிட்டர்ன் என்னென்னைக்கெல்லாம் ஃபைல் பண்ணணும், எந்தெந்த குவார்ட்டருக்கெல்லாம் ஃபைல் பண்ணணும்னு இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் இந்த குவார்ட்டருக்கு எப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னா 15th ஜூலை ஃபைல் பண்ணணும். 27D எப்போ ஜென்ரேட் ஆகி வரும்னா 30th ஜூலை வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகி வரும். அந்த ஃபார்ம் 27D நான் வந்து பையருக்கு ப்ரூஃபா ப்ரொவைட் பண்ணலாம். அதே மாதிரி ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த குவார்ட்டருக்கான டேட் இந்த குவார்ட்டருக்கான ரிட்டர்ன் என்னைக்கு ஃபைல் பண்ணணும்னா 15th அக்டோபர் ஃபைல் பண்ணணும். தென் அந்த ஃபார்ம் 27D 30th அக்டோபர் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகி வரும். தென் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த குவார்ட்டருக்கான ரிட்டர்ன் நான் என்னைக்கு ஃபைல் பண்ணணும்னா 15th ஜான்வரி ஃபைல் பண்ணணும். தென் அந்த ஃபார்ம் 27D எனக்கு வந்து 30th ஜான்வரி ஜென்ரேட் ஆகி வரும். அதே மாதிரி ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் இந்த குவார்ட்டருக்கானதை நான் வந்து 15th மே அன்னைக்கு
ஃபைல் பண்ணணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். எனக்கு 27D May 30th வரும். ஓகே, இப்போ நீங்க டிசிஎஸ் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பெனால்ட்டியுமே ஷோ ஆகாது. சப்போஸ் நீங்க இன்கரெக்டா டிசிஎஸ் ஃபைல் பண்ணிட்டீங்க ஆர் டிசிஎஸ் ஃபைலே பண்ணல அந்த மாதிரி இருந்தா இது அண்டர் செக்ஷன் 271H வரும். மினிமமா உங்களுக்கு 10,000 பெனால்ட்டில இருந்து மேக்சிமமா 1 lakh வரைக்கும் பெனால்ட்டி வரும். தென் வந்து கவர்மெண்ட் உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் டேலியில எப்படி உங்களுக்கு டிசிஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்றேன். இப்போ நான் ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன், ராமன் கோ. நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க இங்க கம்பெனி இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஆல்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க நான் ராமன் கோன்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிருக்கேன். ஃபார்மலா அட்ரஸ், பின்கோட், நம்பர், இமெயில் ஐடி, வெப்சைட் போட்டு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்படி நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ F11 ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. F11 ஃபீச்சர் நம்ம இப்ப எனேபிள் பண்ண போறோம். F11 ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. தென் இங்க எனேபிள் டிசிஎஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க எனேபிள் டிசிஎஸ் ஆப்ஷனை எஸ்ன்னு கொடுத்து உள்ள போங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா டான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், தென் டான் நம்பர் இதை நீங்க ப்ரொவைட் பண்ணணும். இது கம்பல்சரி, இது ப்ரொவைட் பண்ணதான் உங்களால ப்ரொசீட் பண்ண முடியும். தென் கலெக்ஷன் டைப், இண்டிவிஜுவலா கம்பெனியா அந்த கலெக்ஷன் டைப் நீங்க போட்டுக்கோங்க. பிரான்ச்சஸ் உங்களுக்கு என்ன பிரான்ச்சஸும் நீங்க போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா யாரு வந்து கலெக்ட் பண்ண போறாங்க, யாரு வந்து டிசிஎஸ்க்கான பொறுப்பு எடுத்துக்க போறாங்கன்றது கூட நான் செக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் அதையும் போடுறேன். நேம், டெசிக்னேஷன் நான் பார்ட்னர் போடுறேன். அவங்களோட பேனையும் நான் என்டர் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இதை நான் ஓகே பண்றேன். இதை நீங்க போட வேண்டாம், இக்னோர் ஐடி எக்ஸம்ஷன் லிமிட் நோனே இருக்கட்டும். இப்போ நீங்க கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இப்போ நீங்க கிரியேட்ன்ற ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா இங்க டிசிஎஸ் ஓட நேச்சர் ஆஃப் குட்ஸ் நம்ம கொடுக்கணும். என்ன நேச்சருக்காக, இப்ப நான் சொன்ன மாதிரி டிம்பர் உட்ஸ்க்காக நீங்க என்ன பண்றீங்களா, என்ன நேச்சருக்கான குட்ஸ் நீங்க கொடுத்தாதான் உங்களால ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இது உள்ள போங்க. நான் ஆல்ரெடி நேச்சர் ஆஃப் குட்ஸ் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். நான் அதை ஆல்டர் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்றேன். ஆல்டர் ஆப்ஷன் உள்ள போயிட்டு கிரியேட்டிவ் இதே மாதிரி தான் பண்ணணும். இங்க சாச்சுரேட்டரி மாஸ்டருக்குள்ள டிசிஎஸ் நேச்சர் ஆஃப் குட்ஸ் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா இப்போ இங்க வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தெரியணும். ஆப்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும்னா ரைட் ஹேண்ட் சைட்ல ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன், ஹெல்ப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. ஹெல்ப்பர் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே, என்னென்ன டிசிஎஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்க ஃபுல்லா என்னென்ன டீட்டெயில்ஸ்க்கு என்னென்ன டிசிஎஸ் எல்லாம் இங்க நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம், நீங்க டைரக்டா ஷோ ஆகும். நான் இப்போதைக்கு ஸ்பெசிபிக் குட்ஸ் எதுவுமே நான் கொடுக்கல. நான் கன்சிடரேஷன் ஆஃப் சேல் ஆஃப் எனி அதர் குட்ஸ் மட்டும் நான் இங்க கிளிக் பண்ணி எனேபிள் பண்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாத்தீங்கன்னா அதோட செக்ஷன்ஸும் இங்க வந்துடும். இந்த ஹெல்ப்பர்ல போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த செக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டா ஷோ ஆயிடும். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலோ இல்ல அதர் கரெக்டர்ஸ் யாரா இருந்தாலும் வித் பேனா இருந்தா 0.1%, வித்தவுட் பேனா இருந்தா 1% நான் இங்க ரேட் ப்ரொவைட் பண்றேன். தென் பாத்தீங்கன்னா டாக்ஸ் கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் ரியலைசேஷன் மெத்தட் நீங்க எஸ்ன்னு ப்ரொவைட் பண்ணுங்க. தென் எக்ஸம்ஷன் லிமிட் உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன 50 lakhs. இப்போ 50 lakhsக்கு மேல தாண்டுனா டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷனை நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். கால்குலேட் டாக்ஸ் ஆன் வேல்யூ எக்ஸீடிங் த த்ரெஷோல்ட் லிமிட் எக்ஸம்ஷன். ஸோ இதுக்கு நான் எஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதை நான் அக்செப்ட் பண்றேன். இப்போ நான் ஒரு சில லெஜர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா டெட்டாஸ் லெஜர்ஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இங்க நீங்க டிசிஎஸ் அப்ளிகபிளா இங்க நோட் இருக்கும். நீங்க எஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி பையர் என்ன டைப், நான் கம்பெனி ரெசிடென்ட் கொடுக்குறேன். உங்களோட பையர் என்ன டைப்போ அதை நீங்க கொடுத்துக்கலாம். தென் நீங்க கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடலாம். தென் டிசிஎஸ் டியூட்டி, ஐ மீன் இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அந்த மாதிரி இன்புட் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இந்த மாதிரி டிசிஎஸ் டியூட்டிக்கு நான் தனியா ஒரு லெஜர் கிரியேட் பண்றேன். இது அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கீழே வரும். தென் இங்க இந்த ஆப்ஷன்ல நீங்க டிசிஎஸ்ன்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். நேச்சர் ஆஃப் குட்ஸ் நீங்க என்ன நேச்சர் ஆஃப் குட்ஸ் ஸ்டார்டிங்ல பண்ண மாதிரி என்ன நேச்சர் ஆஃப் குட்டோ அதை நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கன்சிடரேஷன் ஃபார் சேல் ஆஃப் எனி அதர் குட்ஸ் நான் எனேபிள் பண்றேன். ஓகே, இப்போ நான் ஒரு வவுச்சர் கிரியேட் பண்ணி காட்டுறேன். சேல் வவுச்சர் ஃபர்ஸ்ட் நான்
போட்டு காட்டுறேன். லைனா உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சேல் வவுச்சர் போடுறேன். அருண் அண்ட் கோக்கு நான் சேல் வவுச்சர் போடுறேன். இப்போ டிசிஎஸ் சேல்ஸ் இந்த மாதிரி ஒரு லெஜர் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா நேச்சர் ஆஃப் குட்ஸ்னு ஷோ ஆகும். இப்ப நான் ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு பார்த்தேன்னா எனக்கு எதுவுமே ஷோ ஆகல. நான் கிரியேட் பண்ண நேச்சர் ஆஃப் குட்ஸ் எனக்கு ஷோ ஆகல. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்ணணும்னா F12 ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க ஓவர் ரைட் டாக்ஸ் கால்குலேஷன் ஃபார் ரியலைசேஷன் பேஸ்ட் நேச்சர் ஆஃப் குட்ஸ் இதை நீங்க எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு உங்களுடைய கன்சிடரேஷன் ஃபார் சேல் ஆஃப் எனி அதர் குட்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும் நேச்சர் ஆஃப் குட்ஸ். ஸோ என்டர் பண்ணிடுறேன். பேஸ்ட் ஆன் ரியலைசேஷன் எஸ் நான் ப்ரொவைட் பண்றேன். ஸோ இப்போ நான் யூனிட்ஸ் கொடுக்குறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் பண்றேன். இப்போ எனக்கு இங்க 5 crores கிட்ட வருது. இப்போ நீங்க இங்க டாக்ஸ் வந்து எனேபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டா இங்க ஆகாது. இப்போ பாத்தீங்கன்னா இங்க டாக்ஸ் கால்குலேட் ஆகல. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல ரிலேட்டட் ரிப்போர்ட் நீங்க கிளிக் பண்ணுங்களேன். அப்போ உங்களுக்கு டிசிஎஸ் டாக்ஸ் அனாலிசிஸ் இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்ப திஸ் வவுச்சர் நோ டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இந்த வவுச்சர்ல உங்களுக்கு எந்த டாக்ஸுமே நீங்க போட முடியாதுன்றது இங்க ஷோ ஆயிடும். ஸோ இங்க நான் டாக்ஸ் போடல. இப்போ நான் அருண் கிட்ட இருந்து சேல் அமௌண்ட் கலெக்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் ரெசிப்ட் வவுச்சர் நான் எனேபிள் பண்றேன். ஸ்டேட் பேங்க்ல இருந்து கலெக்ட் பண்ற மாதிரி நான் பண்றேன். இப்போ அருண் அண்ட் கோ 5 crores வரைக்கும் நான் போடுறேன். நான் 5 crores அருண் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா டிசிஎஸ் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா டிசிஎஸ் ஆட்டோமேட்டிக்கா 45 lakhsன்னு உங்களுக்கு 45,000 உங்களுக்கு கால்குலேட் ஆயிடும். எப்படின்னா 5 crores இருந்து எக்ஸம்ஷன் லிமிட் அந்த லிமிட் த்ரெஷோல்ட் லிமிட் 50 lakhs மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்க்கு இவங்க வந்து பேன் இருக்கிற டெட்டார்ன்றதால 0.1% டிசிஎஸ் கால்குலேட் ஆகி ஷோ ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இப்போ இங்க நான் அக்செப்ட் பண்றேன். ஓகே, இப்போ ஆல்ட் கோ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இங்க ஃபார்ம் 27 EQ செக் பண்ண போறோம். இப்போ இங்க ஃபார்ம் 27 EQல நான் ஆல்ரெடி 2-3 வவுச்சர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு செக் பண்றேன். ஃபார்ம் 27 EQல எக்ஸம்ஷன் லிமிட்ல பார்க்கலாம். நான் போட்ட அருண் அண்ட் கோ 50 lakhs மைனஸ் ஆகி வர டோட்டல் அமௌண்ட் இங்க ஷோ ஆகும். ஸோ இது எக்ஸம்ஷன் லிமிட். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் பேலன்ஸ் அருண் அண்ட் கோக்கு 4 crore 50 lakhsக்கான அமௌண்ட்க்கு டிசிஎஸ் 0.1% கால்குலேட் ஆகி ஷோ ஆகும். இப்போ நான் வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டேன். டிசிஎஸ் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் அதை நான் கவர்மெண்ட்டுக்கு டெபாசிட் பண்ண போறேன். இப்போ நீங்க பேமெண்ட் வவுச்சர் இங்க கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ நான் 30th ஏப்ரல் அன்னைக்கு நான் சேல் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் 7th நான் டெபாசிட் பண்ணியிருக்கணும். கவர்மெண்ட்க்கு டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் May 1 அன்னைக்கு டெபாசிட் பண்ண மாதிரி ஷோ பண்றேன். இப்போ இங்க நான் ஸ்டேட் பேங்க் வழியா டெபாசிட் பண்றேன். ஸோ இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் நீங்க கரெக்ட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைட்ல ஆட்டோ ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் பேமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. தென் டாக்ஸ் டைப் டிசிஎஸ், டேட் நீங்க இதுக்கான வவுச்சர்ஸ் தான் போடுறீங்க. ஸோ 1st April 25 to 30th April 25. ஸோ அன்னைக்கு தான் நீங்க சேல் பண்ணி 30th April நீங்க சேல் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த டேட் நீங்க கொடுத்துக்கோங்க. தென் செக்ஷன் 206C எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து நீங்க ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்துருங்க. ரெசிடென்ட் பேங்க்ல நீங்க பே பண்றீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். நான் இதை ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போட்டு வச்சிருந்த வவுச்சரோட என்ட்ரி. ஸோ இது நம்ம இப்ப போட்டிருக்க என்ட்ரி. இங்க கிளியரா உங்களுக்கு 45,000 டிசிஎஸ் கவர்மெண்ட்க்கு டெபாசிட் பண்ணதோட என்ட்ரி இங்க ஷோ ஆகும். இப்போ நீங்க அகைன் ஆல் ஜி கொடுத்துட்டு ஃபார்ம் 27 EQ செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க வந்து
இன்க்ளூட் இன் ரிட்டர்ன்ஸ், இந்த மாதிரி நீங்க போட்டிருக்க லெஜர்ஸ் எல்லாம் இங்க ஷோ ஆகும். இங்க எல்லா லெஜர்ஸ், பேமெண்ட் லெஜர்ஸ், சேல்ஸ் லெஜர்ஸ் எல்லாம் இங்க ஷோ ஆகும். தென் இங்க போயிட்டு நீங்க எவ்வளோ எக்ஸம்ட் ஆயிருக்குன்றத இங்க கூட நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். இங்க எவ்வளோ சேல் அமௌண்ட், நீங்க எவ்வளோ சேல் அமௌண்ட்க்கு டிசிஎஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிசிஎஸோட எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணணும்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் என்டர் பண்ணுங்க. இதுக்கப்புறமாட்டி சேச்சுரேட்டரி ரிப்போர்ட் என்டர் பண்ணுங்க. டிசிஎஸ் ரிப்போர்ட் குள்ள போங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா செல்லான் ரெக்கன்சிலேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தா செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நீங்க ஃபார்ம் 27EQ செக் பண்ணிக்கலாம். தென் ரிட்டர்ன் டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட், ஏதாவது நீங்க கவர்மெண்ட்க்கு பே பண்ணல, இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குன்னா அது இங்க போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு கவர்மெண்ட்க்கு டெபாசிட் பண்ண மாதிரி என்ட்ரிஸ் போட்டுட்டேன். இப்போ நீங்க ஏதாவது ஒரு லெஜர்ஸ் போட்டிருக்கீங்க பேன் இல்லாமனா, அது கூட இங்க என்னென்ன லெஜர்ஸ்க்குலாம் நீங்க பேன் இல்லாம, என்னென்ன டெட்டாஸ்க்குலாம் நீங்க பேன் இல்லாம போட்டிருக்கீங்களோ அதையும் இங்க போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். இங்க நீங்க பையரோட டீடைல்ஸ் கூட செக் பண்ணலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட், இதுதான் இப்படிதான் டிசிஎஸ் டேலியில எனேபிள் பண்ற ஆப்ஷனுக்கு இன்னொரு வெப்சைட் இருக்கு, tallyhr.com. இந்த வெப்சைட்ல ஒரு நல்ல அக்கௌண்டன்ட்க்கு பிசினஸ் சூஸ் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம். அதே மாதிரி ஒரு பிசினஸ்க்கு நல்ல அக்கௌண்டன்ட் சூஸ் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம். இந்த வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ரெஸ்யூம்ஸ் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா நீங்க ஹெச்ஆர் உங்களை டைரக்டா கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏத்த ஜாப் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து நீங்க உங்களுக்கான ஜாப்ல நீங்க ஈஸியா பிளேஸ் ஆயிக்கலாம். ஆல்சோ நீங்க எங்களை லிங்க்டின்ல கூட ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ.